ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையில் நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவை பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். பாருங்க, ஆசை ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை பண்றார். என்ன ஜெபம் பண்றன்னா, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில நீங்களும் ஒருவேளை பலவீனனா இருக்கீங்களா? ஆசா பலவீனமாக தான் இருந்தார். நீங்கள் இங்கே அற்புதமான ஒரு சம்பவம் நடக்கும். அதே 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியே அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களோடு சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசை மட்டும் வந்தான். இங்க ஒரு காரியம் நடக்குது. இப்போ ஆசாக்கு எதிராக 10 லட்சம் பேரோடு 300 ரதங்களோடு சேரா என்ற மனுஷன் யுத்தம் பண்ண வரான். அந்த ஆசா நிலைமை என்ன தெரியுங்களா? ஆமென். அதே 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நான் ஏற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். பாருங்க, சேராக்கு இருந்தது 10 லட்சம் பேர், ஆசாக்கு இருந்தது 5 லட்சம் பேர். 5,80,000. இப்போதான் ஆசாக்கு புரியுது, ஐயோ அவன் பலவானா இருக்கிறானே. ஆனால் ஒன்று, சேராவின் பலத்தை காட்டிலும் என் ஆண்டோடைய பலன் பெருசு என்று ஆசா நன்கு அறிந்திருந்தார். அதனால தான் நேராக தேவ சமூகத்துக்கு போயிட்டாரு. தேவனை நோக்கி இப்படி ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களா? சரீரத்தில் பலவீனமாக இருக்கீங்களா? ஆத்துமாகல சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கீங்களா? உங்கள் ஆவியில் பரிசுத்தமாக வாழ முடியல கஷ்டப்பட்ட பலவீனமாக இருக்கீங்களா? எந்த காரியத்தில் யார் உங்களை பலவீனப்படுத்தி, ஒரு பிசாசு உங்களை பலவீனப்படுத்தி, மனுஷர் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ ஒரு பலவான். அல்லேலூயா. கிதியோன் சொன்னாரு, என் குடும்பத்தில் எளியவன், ரொம்ப சிறியவன், ஆண்டவர் என்னை விட்டு ஆண்டவரே. கர்த்தர் என்ன சொன்ன, ஏ கிதியோ, நீ வர மைட்டி வாரியர், நீ பராக்கிரமசாலி. மோசே சொன்னாரு, நான் திக்குவாயி மந்தனாவும், என்னை விட்டு வேற யாருன்னா பார்க்குறான். இல்லை மோசே, நீ தான் வேணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களே பார்த்து சொல்ல, இவ்வாறே மைட்டி வாரியர். நடந்த காரியம் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அது 2 நாளாகும் 14-12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தியோப்பியரை முறியடித்தார். இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் ஆவியா நம்மளோட பேசுகிற உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் முறியடிக்கப்படும். மனுஷராகட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், எதிர்மறையான எந்த காரியம்னாலும் முறியடிக்கட்டும். ஆனால் ஒன்று நாம் என்ன தெரியுமா செய்யணும்? எங்கள் ஆசா தேவனை சார்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகலும் பலனற்றக்காக உதவி செய்வது லேசான காரியம் சொல்லிட்டு உண்மை சார்ந்து ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. எங்கள் ஆசாக்கு அதுதான் நடந்தது. உங்களை சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. நான் பலவீனம் தான் ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு பலனாக இருக்கிறேன். அந்த நினைச்சதுனால தான், அறிக்கை சொன்னதான், கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால தான் சேராப்புதர் முறியடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கர்த்தர் முறியடிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. அன்னைக்கு ஆசா ஜோமனர் பலமுள்ளவனுக்காகிலும், ஓ ஜீசஸ், பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மிக லேசான காரியம். ஆண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன காரியத்தில் எனக்கு உதவி வேணுமோ இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கட்டுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாம் எதிர் வல்லமைகள், இவங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள், மனுஷர்கள், பிசாசின் தந்திரங்கள், பலவீனங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். இல்லை பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாகப்படுகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களை பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தியிருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.